வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான ஃபீல்டு சம்பந்தமாக நிறைய மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இது எந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி இன்டர்வியூ இருக்கு இல்லையா, ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இந்த இன்டர்வியூக்கு நம்ம எந்த லாங்குவேஜ் மீடியமை சூஸ் பண்ணுறது? இன்டர்வியூக்கு நான் போனேன் அப்படின்னா, நான் போகும்பொழுது எந்த லாங்குவேஜ் மீடியமில் நான் அதில் பேசினேன்னா கரெக்டாக இருக்கும்? இதுதான் இந்த கேள்வி. சரி, இதற்கான பதிலை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சேனல் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் இதை பற்றி கேள்வி எழுப்புறாங்க. இதற்கான ஆன்சரை நான் கொடுத்துட்றேன். முதல்ல யூபிஎஸ்சியுடைய ரூல்ஸ் இன்டர்வியூ லாங்குவேஜ் மீடியம் சம்பந்தம் என்ன சொல்லுது, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது பர்சனலாக ஃப்ரம் த கேண்டிடேட் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமா அல்லது தமிழ் சூஸ் பண்ணலாமா அல்லது வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாமா, இதற்கான ஆன்சரும் நான் சொல்கிறேன். சரி, யூபிஎஸ்சி ரூல்ஸ் இன்டர்வியூ லாங்குவேஜ் மீடியம் சம்பந்தமாக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, ஜிஎஸ், எத்திக்ஸ், ஆப்ஷன் பேப்பர், இதெல்லாம் நம்ம எழுதுவோம் பாருங்க, ப்ரிலிம்ஸ், அப்புறம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன். இந்த மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கான லாங்குவேஜ் மீடியமா இங்கிலீஷை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா, ஜென்ரலாக மெஜாரிட்டி இங்கிலீஷை தான் சூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷை சூஸ் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ லாங்குவேஜ் மீடியம் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, அதே இங்கிலீஷை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிந்தியை சூஸ் பண்ணலாம். மூணாவது ஆப்ஷனா கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனில் இருக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க 22 லாங்குவேஜஸ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் கம்பல்சரி பேப்பர் எழுதணும். தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க ஜென்ரலாக தமிழை தான் கம்பல்சரி லாங்குவேஜ் மீடியமாக சூஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த லாங்குவேஜையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் மெயின்ஸ் ரிட்டர்ன் லாங்குவேஜ் மீடியமான இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி அல்லது கம்பல்சரி லாங்குவேஜாக நம்ம ஜென்ரலாக சூஸ் பண்ணக்கூடிய தமிழ், மூணில் எதை வேணால் எடுத்துக்கலாம். புரியுதா? ஒருவேளை மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் ஓவராலாக தமிழ் மீடியமே சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, இந்த மாதிரி சில பேர் சூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்பர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இப்படி சூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி, மூணாவது அதே தமிழ். ரைட்டா? இப்போ 2 முக்கியமான கிரைட்டீரியா இருக்கு. ஒன்று ஓவரால் மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் மீடியம், இன்னொன்று கம்பல்சரி பேப்பருக்கு சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் மீடியம். இதுதான் தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். மற்ற 2 ஆப்ஷன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இதுதான் யூபிஎஸ்சி ரூல் சொல்லுது. சரி, இப்போ பர்சனலா ஃப்ரம் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணலாம்? தமிழ்நாடு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்றது இதுதான். நீங்கள் இங்கிலீஷில் ஓரளவுக்கு பேசுறீங்க, ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னா இங்கிலீஷ்ல இன்டர்வியூ கொடுங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். நானே 3 முறை இன்டர்வியூ போயிருக்கேன். நான் பல வருடங்களாக டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருடம் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறேன். அவங்களோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அவங்களை ட்ரெயின் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர்ஸை நாங்கள் எடுக்க வச்சுருக்கோம். சிவில் சர்வீசஸ் இன்டர்வியூ போர்டில் இதுக்கு முன்னாடி மெம்பர்ஸாக இருந்த அவங்களோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய சிவில் சர்வன்ஸோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் பர்சனலாக என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறேன். இங்கிலீஷில் உங்களால் டீசெண்டாக பேச முடியுது அப்படின்னா இங்கிலீஷையே சூஸ் பண்ணுங்கள். இதுதான் பெட்டராக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் சம்பந்தம் நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுடைய ஒகாபுலரி இதெல்லாம் அந்தளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பெருசாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் சிம்பிளாக தெளிவாக பேசினாலே போதும். இன்ஃபேக்ட் இன்டர்வியூனுடைய எக்ஸ்பெக்டேஷனே இதுதான். தெளிவாக இருக்கணும், நிதானமாக கவனிக்கணும், கேள்வியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் இல்லை, சொல்லப்போனால் அவங்கள வீக்னே சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் 175 மேலே எடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, அங்கே இங்கிலீஷ் முக்கியம் இல்லை, உங்களுடைய பர்சனாலிட்டி தான் முக்கியம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, எப்படி தெளிவாக பேசுறீங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா எப்படி புரிஞ்சு ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணுறீங்க, இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு டெமோ தரம் பாருங்க, உங்களுக்கு இது இன்னும் பெட்டராக புரியும். இப்போ உங்களுடைய பேர் கோபால்னு வைங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் ரொம்பலாம் ஸ்ட்ராங் இல்லை, ஆனால் டீசெண்டாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, கோபால், why do you want to join civil service?
கோபால் நீங்க ஏன் சிவில் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணணும்னு வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஆனா சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசினா போதும். மேடம், I wanted to join civil service because I feel that civil service provides a greater opportunity and a wide platform, diverse platform through which I can create a positive impact on the lives of many people. I will get the opportunity to learn more. I will get the opportunity to work in many sectors. Civil services also provides me an opportunity to make use of my skills. That is why I have chosen civil services, madam. அப்படின்னு சொல்லணும். சிவில் சர்வீசஸை சூஸ் பண்ணுறதுனால இதில் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதன் மூலமாக பல மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சை என்னால் உருவாக்க முடியும். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். இதில் என்னால் நிறைய லேர்ன் பண்ண முடியும். பல்வேறு செக்டர்ஸில் என்னால் ஒர்க் பண்ண முடியும். அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இன்னொரு கேள்வி, உங்கள் பேர் பூங்கொடின்னு வைங்களேன். உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஹாபியில் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா குக்கிங்கை போட்டிருக்கீங்க. பூங்கொடி, why have you chosen cooking as a hobby? How has cooking helped you? இதுதான் கேள்வி. குக்கிங்கை நீங்கள் ஹாபியாக பண்ணியிருக்கீங்க. இந்த குக்கிங் உங்களுக்கு எப்படி உதவி இருக்கு? இங்கே சிம்பிளான இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணால் போதும். ரைட்டா? எப்படி ஆன்சர் பண்ணலாம்? சார், through cooking I learned the diversity of India. There are hundreds of cuisines, thousands of cuisines over India. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இந்த ரெசிபிஸ் இருக்கு, பல்வேறு உணவுகள் இருக்கு. இந்த உணவை சமைக்கிறதன் மூலமாகவே இந்தியாவுடைய பன்முகைத்தன்மையை நான் உணர்ந்தேன். இப்படி ஆன்சர் பண்ணணும். பெர்சனாலிட்டியை வெளிக்காட்டணும். ஐ லேர்ன்ட் ஷேரிங் அண்ட் கேரிங் சார். கேரிங், ஷேரிங் இதை நான் லேர்ன் பண்ணேன் குக்கிங் மூலமா. ஐ ஹர்ட் தட் த கோல்டன் டெம்பிள் இன் அமிர்த்சர் ஆஃபர்ஸ் த சேம் ஃபுட் டு ஆல் பீப்புள். பீப்புள் ஹாவ் ஃபுட் டுகெதர் ஆஸ் ஒன் ஃபேமிலி. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இந்த மாதிரி பேசுங்க. கோல்டன் டெம்பிளில் பஞ்சாபில் மக்கள் எல்லாம் ஒன்றா, எந்தவித வேறுபாடும் பேதமும் இல்லாமல் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. உணவானது மக்களை ஒன்றிணைக்குது. இதெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அது இல்லாமல் ஃபியூச்சரில் இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரலாம், கிளைமேட் சேஞ்ச் த்ரெட் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குக்கிங்ன்றது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். எப்படி எனர்ஜி சேவ் பண்ணி குக் பண்ணுறது, இதை நம்ம யோசிக்கணும். எப்படி புது விதமான கிராப்ஸை நம்ம க்ரோ பண்ணலாம், இதை யோசிக்கணும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். இன் ஃபியூச்சர் food insecurity may be a challenge for India, sir. We have a huge population. Climate change threat is also felt today. We may have to adopt new crops, new foods. Here cooking as a concept becomes very important. We may have to fuse the cuisines from different parts of India. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு முறைகள், அந்த உணவுகளை நம்ம ஃபியூஸ் பண்ணி புதுசாக உணவு உருவாக்கலாம். இப்படி பேசுங்க. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசினா போதும். புரியுதா? அதனால் இங்கிலீஷை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய பெர்சனாலிட்டி தான் முக்கியம். உங்கள் கிளாரிட்டி, எக்ஸ்பிரஷன் தான் முக்கியம். ஒருவேளை நீங்கள் தமிழை லாங்குவேஜ் மீடியமாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுறதுல உண்மையாலே ஓரளவுக்கு வீக்னஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ளூவன்சி இல்லை, ஒருவேளை ஸ்ட்ரக் ஆகிடுவேன், அந்த அளவுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, பெர்சனாலிட்டியை கரெக்டாக வெளிப்படுத்த முடியாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும்தான் தமிழை கொடுக்கணும். ரைட்டா? மற்றவங்க சொல்கிறாங்க, செலக்ட் ஆனவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழை கொடுக்காதீங்க. அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்டா? அப்போ இந்த காரணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் தமிழை கொடுக்கணும். தமிழ் ஒருவேளை கொடுத்தா கூட நீங்கள் அந்த இன்டர்வியூவில் பர்மிஷன் வாங்கி ஒரு சில வார்த்தைகளை இங்கிலீஷில் கூட பேசலாம். தமிழை நீங்கள் லாங்குவேஜ் மீடியமாக கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டர்பிரட்டர் இருப்பார். நீங்கள் பேசுகிறத மொழிபெயர்த்து அங்கே சொல்லுவாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்மன் கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு சில ஆன்சர்ஸை நீங்கள் இங்கிலீஷில் கூட பேசலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இன்டர்வியூவில் சாய்ஸஸ் இருக்குது. ஒருவேளை மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மீடியமாக நீங்கள் தமிழ் கொடுத்தா கூட இங்கிலீஷ்லேயே நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கலாம். இங்கிலீஷில் உங்களால் நல்லா பேச முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்லேயே இன்டர்வியூ கொடுங்க. இங்கிலீஷில் இன்டர்வியூ நீங்கள் கொடுக்கறதுனால ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சில டேர்ம்ஸை நீங்கள் பெட்டராக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒரு சில டெக்னிக்கல் கீ டேர்ம்ஸ், கான்செப்ட்ஸ், உதாரணத்துக்கு குளோபலைசேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்,
அப்புறம் வந்து சிவில் சர்வீசஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக சிம்பிளாக இங்கிலீஷ்லேயே பேசிடலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதில் இருக்குது. அது இல்லாமல் சம்டைம்ஸ், எப்பயுமே கிடையாது, சம்டைம்ஸ் இந்த இன்டர்பிரிட்டேஷனில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ராங்காக எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெனரலாக அப்படி ஆகாது, நீங்களே அங்கே அதை சரி செய்யலாம். ஆனால் சம்டைம்ஸ் ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, ரைட்டா? ஆனால் இதை நீங்கள் மைண்டில் போட வேண்டாம், பெரும்பாலும் இருக்காது. ஆனாலும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் தான் நான் சொல்கிறேன். அதனால் மித்ஸை பிலீவ் பண்ணாதீங்க. பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ரொம்ப கம்மியாகவே எடுப்பாங்க. நான் ஒரு டீச்சராக நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதில் இன்டர்வியூனுடைய நேச்சரை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மில் நல்லா யோசித்து கரெக்டான லாங்குவேஜ் மீடியமை என்டர் பண்ணுங்கள். நன்றி.